Everyone, my name is T. Karthikeyan. I'm studying SNS College of Higher Exchange, Coimbatore, Dr. MGR Medical University, Chennai. Today I am presenting about the business model Canva. The business model Canva is the 9 region. Number 1, key partners. Number 2, key activities. Number 3, key resource. Number 4, value propositions. Number 5, customer relationships. Number 6, channels. Number 7, customer segments. Number 8, cost structure. Number 9, revenue streams. The 9 regions use and help for new creation of the app create இல்லைன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் மாடல் கேன்வா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு கீ பார்ட்னர்ஸ். இந்த கீ பார்ட்னர்ஸ் வந்துட்டு நம்பர் 1 என்னென்னா இன்வெஸ்டர். இது எதாவது யூஸ் ஆகும்னா இன்வெஸ்டர், ரெகுலேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஐடி கம்யூனிட்டிஸ், மாஸ் மீடியா கம்பெனிஸ், அகாடமிக்ஸ் அண்ட் குட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் பிக் ரீட்டைல் கம்பெனிஸ். அடுத்து 2வது கீ ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன், டிசைனிங், டிஸ்ட்ரிபியூஷன், டேட்டா அனலைஸ், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் யூஸ் ஆகும். 4வது என்னென்னா வந்துட்டு 3வது என்ன வந்துட்டு கீ ரிசோர்ஸஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுனா வந்துட்டு பிராண்ட், பிளாட்ஃபார்ம், எம்ப்ளாயீஸ், வெப்சைட் அண்ட் சப்ளை செயின் யூஸ் ஆகும். முக்கியமாக இந்த பிஸ்னஸ் மாடலுக்கான 9 ரீஜனில் இந்த 3 ரீஜன்ஸ் மெனி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து கஸ்டமர் செக்மெண்ட்ஸ், கஸ்டமர் ஸ்ட்ரக்சர் அண்டு ரெவின்யூ ஸ்ட்ரீம்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுனா வந்துட்டு ஸ்ட்ரக்சர் செக்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுனா வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அந்த ஆப்பில் முக்கியமாக என்ன தேவை, அதோட ஃப்யூச்சர் ஸ்கோப் தேவை. அடுத்து அந்த ஆப்பில் நம்ம என்ன கொண்டு வரோம், அதோட கண்டென்ட் தேவை. அந்த கண்டென்ட் எதுக்கு யூஸ் ஆகுனா வந்துட்டு கோர்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் ஆகும். இது என்னென்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன், டிசைனிங், மார்க்கெட்டிங், ஜெண்டர் ஆப்ரேஷனல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிசர்ச். மார்க்கெட்டிங்னால் அந்த ஆப் எப்படி மார்க்கெட் லெவலில் கொண்டு போய் டெவலப் பண்ணுறது. அடுத்து என்னென்னா வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த ஆப் இதுலேருந்து எப்படி கொண்டு போகலாம், ஃப்யூச்சர் ஸ்கோப் இதுலேருந்து என்னென்ன கொண்டு வரலான்னு இது மூலயமா கொண்டு வரலாம். அடுத்து ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ். இதை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுக்கலாம், எப்படி அவங்கள வந்துட்டு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வைக்கலாம், எப்படி இதுலேருந்து அவங்கள வந்துட்டு அமௌண்ட் பே பண்ண வைக்கலாம்னு யூஸ் ஆகுது. அடுத்து ஃப்யூச்சர் மாடல் ப்ரீமியர். இன் ஃப்யூச்சரில் இந்த ஆப் எவ்வளவோ டெவலப் ஆகும், இதில் என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு யூஸ் ஆகுறது ரெவன்யூ ஸ்ட்ரீம் யூஸ் ஆகும். டோட்டலாக இந்த பிஸ்னஸ் மாடல் கேன்வா வந்துட்டு ஒரு ஆப் க்ரியேஷனுக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.